ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎஸ் விலாக். இன்றைக்கி மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, பார்ப்போம். ராஜா கிட்ட இருந்தா சரி. ராணியை உடனே தூக்கிட்டு வந்துடுவானுங்க. எங்கே போகிறான்? குதிரையை அடிச்சிருவான். மந்திரியை குறுக்கால போடுவோம். போட்டானா? ஓகே, மந்திரியை வச்சு வெட்டு. அடுத்த மந்திரி ஓப்பன் பண்ணுறான் குதிரையை அடிக்கிறதுக்கு. வா நான் மந்திரியை போட்டு ரெடியாக வச்சுக்கிறேன். வெட்டு, குதிரையை வெட்டு. வேறு என்ன வேலை உனக்கு? சிப்பாயை போடுவோம். இப்போ 2 சைடு குதிரையை தூக்கிட்டான். என்கிட்ட 2 குதிரை இருக்குது, 2 யானை, 1 ராணி. 2 யானை 2 மந்திரி நம்மக்கிட்ட. சரி, கேஸ்லிங் போட்டு அவனை மாத்திரானா? இதுக்கு மேலே என்னத்தனை ஊற்றுறதுன்னு தெரியலையா? குதிரைக்கு குதிரை சப்போர்ட்டு. ராணியை தூக்கி போடுவோமா? ஆட்டம் தெரிஞ்சவனா இருந்தால் தடுத்துருவான். ரொம்ப நேரமாக யோசிக்கிறான் பொழுது. பிளாக் பண்ணிட்டான். சரி, இந்த பிளாக் மந்திரி பக்கம் போய் பார்ப்போம். அவ்வளோதான், மந்திரி காலி. சப்போர்ட் இல்லாமல். ஒரு மந்திரி சும்மா போயிடுச்சா? சரி, செக்கு. அஜிஜோ, இந்த ஒரு இடம் இருக்குது. ஓகே, செக்கு. செக்கு ஓடிட்டான். குதிரையை தூக்கியாச்சா? அவன் குதிரையை வச்சு விட்டிடுவான். ராணி சப்போர்ட்டு. இப்போ இந்த யானையை வச்சு ராணிக்கு ஓப்பன் செக் கொடுக்கலாமா? குத்துருவோம். ராணி நவர முடியாது. ஒன்றும் வெட்டணும், இல்லைன்னா வெட்டு வாங்கணும். ராஜா மாத்திரனா தூக்குடா ராணியை. யானை காலி. சிப்பாயை தூக்கு. யானையை குறுக்கால போடுற. இன்னொரு யானை எடுக்கிறேன். செக்கு. ஆட்டம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இந்த சிப்பாயை வச்சு குதிரையை ஓட விடுவோம். ஓடிட்டான். அந்த பக்கம் போய் பிளாக் பண்ணால் ராஜா வெளியே போகிறதுக்கு இடம் இல்லை. ஓகே, செக்மேட் வர ஆரம்பிக்க போகுது. இவன் இன்னுமாடா குதிரை வச்சு இங்கே சுற்றி நிற்கிறான் சிப்பாயை வெட்டிக்கிட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செக்மேட் கம்மிங்.
ராணியை தூக்கி இந்த பிளேஸில் போட்டோம்னா செக்மேட் முடிஞ்சுது. தேங்க்யூ. அவ்வளோதான்.